பிரைஸ் லார்ட். ஜீசஸ் இன் மீ மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த 52 நாள் முழங்கால் யுத்த ஜெபத்துல இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுகிறான வார்த்தை ஆதியாகமம் 28:15. நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஆமென். பிரியமான தேவச்சனமே, கர்த்தர் இந்த காலை வேளையில உங்களுக்கு வாக்குத்தத்தமான வார்த்தையை கொடுக்கறது என்னன்னு சொன்னா, அவர் உங்க கூட இருப்பாரு. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, எந்த மனுஷன் உங்களை விட்டு போனாலும் சரி, எந்த மனுஷன் உங்களை விட்டு போனாலும் சரி, யாரும் உங்களை புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, யாரும் உங்களை புரிஞ்சுக்கலனாலும் சரி, உங்களுக்கு பக்கபலமா இல்லைனாலும் சரி, குடும்பத்துல எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அவங்க யாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணனாலும் ஏசி உங்க கூட இருந்து உங்களை சப்போர்ட் பண்ணுவாரு. இதை முதல்ல எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு நீங்க முயற்சி பண்றீங்கல்ல, இந்த முயற்சிகளை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஏன்னா அவர் உங்க கூட இருக்கிறாரு. முதல்ல அவர் உங்க கூட இருக்கிறாரு. அவர் உங்களை விட்டு பிரச்சனைனா உங்களை விட்டு போயிட மாட்டாருன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். எப்பயுமே பிரச்சனையை பார்த்தானே பிரச்சனையை மட்டும் பார்த்துட்டு ஏசப்பா ஏசப்பான்னு கூப்பிட்டா பிரச்சனை மத்தியில கூப்பிடுறது பெருசு கிடையாது. ஆனா அவர் என் கூட நிக்கிறாரு, இது என்னை ஒன்றும் பண்ண முடியாது, இறையாதே அமைதலாருன்னு சொல்லும் பொழுது அது அமைதி ஆகும். பாருங்க, பிசாசோட காரியங்களை அப்படிதான் போகும். அவர் கூட இருந்தா சாத்தியம் இல்ல, அதெல்லாம் சாத்தியமாகும். பிசாசோட வல்லமைகள் தகர்த்தெறியப்படும். அவன் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆண்டவர் முன்னாடி மண்டி போட்டுதான் நிக்கணும். பாருங்க, அப்படிதான் லேகியோன் பிசாசு நினைச்சு பாருங்க. கடல்லையே தடுக்கணும்னு பார்த்துச்சு, காற்றையும் கடலையும் கொந்தளிக்க விட்டு பார்த்துச்சு. ஒண்ணும் நடக்கல. ஏசப்பா ஒரு வார்த்தை சொன்ன உடனே, இறையாதே அமைதலாருன்னு சொன்ன உடனே அது அமைதியாயிருச்சு. வந்தோடனே ஆண்டவருக்கு நேரா போயிட்டு, எங்களை நீங்க பாதாளத்துக்குலாம் அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் மாதிரி மண்டி போட்டு அது கதற ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க, அப்ப ஆண்டவர் உங்க கூட இருந்தா எப்படிப்பட்ட வல்லமைகள் எல்லாம் நடக்கும்ன்றதை நீங்க பாருங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை அவர் செய்ய வல்லவரா இருக்கிறார். முதல் காரியம், ஆண்டவர் உங்களுக்கு கூட இருந்து நீங்க போகிற இடமெல்லாம் உங்களை காப்பாரு. நிச்சயம் காப்பாரு. உங்களுக்கு எந்த விபத்து நேரிடாம இந்நாள் வரைக்கும் காத்திருக்காருல, அதுக்கு நன்றி சொல்லுங்க. இனிமேல உங்களை காப்பாரு. எந்த மனுஷனும் உங்களை மேற்கொள்ளாதபடி காப்பாரு. யுத்தங்களை அவர் பண்ணுவாரு. நீங்க சும்மா இருப்பீங்க, அவர் உங்களுக்காண்டி யுத்தம் பண்ணுவாரு. நீங்க போகிற எல்லாம் அவங்கள முடிச்சிடணும், உங்களை இனிமேல் எழுந்து விழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் தடை பண்ணியிருக்கலாம். ஆனா இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, போகிற இடம் எல்லாம் நான் காப்பேன்னு சொல்லி கர்த்தருங்கனால சொல்றாரு. அப்ப இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். எங்க நீங்க விழுந்து போய் எல்லாம் இழந்து போன அந்த தேசத்துக்கு உங்களை திரும்பி வர பண்ணுவேன். அநேகர் வீடுகளை இழந்திருப்பீங்க, அநேகரை தங்களுடைய பிசினஸ் இழந்திருப்பீங்க, அநேகர் உங்களுடைய குடும்பத்தை இழந்திருப்பீங்க, அநேகர் தங்களோட வாழ்க்கையை இழந்திருப்பீங்க. எதெல்லாம் நீங்க இழந்தீங்களோ மறுபடியும் அதை உங்களுக்கு திரும்ப தருவாரு. அதுவும் ரெட்டிப்பா தருவாரு. யோபு ரெட்டிப்பா பெற்றுக்கொண்டது போல உங்களையும் ரெட்டிப்பா ஆசீர்வதிப்பார். ஆமீன். அவர் சொன்னதை செய்யற அளவுக்கு உங்களை கைவிட மாட்டாரு. ஏன்னா அவரோட ஸ்பெஷாலிட்டி அதுதான். ஆகாது, நடக்காது, போகாது, செய்ய முடியாது, அப்படிலாம் வாய்ப்பே இல்லை அப்படின்ற இடத்துல இது மனுஷராலும் கூடாதுதான், ஆனா தேவனால் எல்லாம் கூடும்னு சொல்லி ஸ்போர்ட்டிவா பேசுற ஆண்டவர் தான் உங்க கூட இருக்காரு. அப்படி ஸ்போர்ட்டிவா உங்களை என்கரேஜ் பண்ணி உற்சாகப்படுத்தி நடத்துற ஆண்டவர். அவர் மேல நீங்க வைக்க வேண்டியது ஒண்ணுதான், ஒரு விசுவாசம். அந்த விசுவாசம் ஆழமா பிடிச்சுக்கணும். இந்த உடும்பு பிடி எப்படி உடும்பு தூக்கி போடும்போது எப்படி ஒரு இறுக்கமான ஒரு பிடிப்பு உண்டாகுதோ, அதை போல உங்களோட வாழ்க்கையில கர்த்தர் ஒரு இறுக்கமான விசுவாசமான பிடிப்பை எதிர்பார்க்கிறார். அப்படி விசுவாசத்தோட இன்னைக்கு என் கூட சேர்ந்து ஜெபம் பண்றீங்களா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலையை நின்று செஞ்சுக்கிறோம்ப்பா. நீ சொன்னதை செய்யும் பொழுது எங்களை கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. நாங்க போகிறதெல்லாம் எங்களை காப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. நீங்க எங்க கூட இருக்கேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, நாங்க இழந்ததெல்லாம் எங்களுக்கு திரும்ப தருவேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. இந்த காலையில இந்த ஆடியோ கேட்கிற ஆண்டவரே தேவ பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் அவர்கள் இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்ளத்தக்கத எதிர்மறையான எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, எதெல்லாம் அவங்க இழந்திருந்தாலும் சரி, எதெல்லாம் அவங்க இனிமேல் அதை திரும்பி பெற்றுக்கொள்வது எப்படி, இது சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்க சூழ்நிலையில கர்த்தர் எல்லாவற்றையும் சாத்தியமாய் மாற்றுகிற கர்த்தராய் இருக்குது. எல்லா பிரச்சனைகளும் இது எப்படி முடிய போகுது, இது கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான் அப்படின்னு நினைக்கிறப்ப ஆண்டவரே, ஆஸ்பத்திரியில ஐசியூ ஆபரேஷன் தியேட்டருக்கு கிரிட்டிக்கலான பேஷண்ட்ஸை கூட்டிட்டு
போகும்போது ஆண்டவரே அவங்க சொல்லுவாங்க, முடிஞ்ச அளவுக்கு நாங்க ட்ரை பண்றோம், மிச்சம் கடவுள்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆண்டவரே, ஆனா உம்மால முடியும்னு அந்த டாக்டருக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொன்னா, கடவுள் நம்பிக்கையை அந்த இடத்துல அந்த ஜனங்களுக்குள்ள விதைக்க முடியும்னு ஒரு டாக்டரால விதைக்க முடியும்னு சொன்னா, இன்னைக்கு உங்களுடைய வார்த்தைகளை விதைச்சு இருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நாங்க நம்புகிறோம், மருத்துவரை காட்டிலும் நீர் பெரியவர், எல்லாவற்றை காட்டிலும் நீர் பெரியவராய் இருக்குது ஆண்டவரே. எங்க பலவீனத்தில் உம்முடைய பலனை தர்றீங்க, எங்களை ஒரு நாள் விட்டு போகாத நல்ல தேவன் ஆண்டவரே. நீர் உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. நீங்க கூட இருந்து எங்களை ஆசீர்வதிக்கிறீங்க, எங்களுக்கு பக்கமெல்லாம் இருக்கிறீங்க, அதுக்காண்டி ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.